வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமற்ற உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது, காலையில் எழுந்திருக்கும் பொழுது, நீண்ட நேரம் நடந்ததுக்கப்புறம், நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம் மூட்டுகளில் அல்லது எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி தோன்றுது அப்படின்னாலும், குறிப்பாக முதுகு வலி, தோள்பட்டை வலி மற்றும் இடுப்பு பகுதிகளில் இந்த மாதிரி வலி தோன்றுது அப்படின்னா எலும்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது, அதாவது பலவீனமாக இருக்கு அப்படின்றது அர்த்தம். எலும்புகள் தான் நம்முடைய உடல் ஒரு வடிவமைப்பில் இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை வழங்குது. ஸோ இப்படிப்பட்ட எலும்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப வீக் ஆகும்போது காயங்கள் ஆறுவதற்கு நமக்கு தாமதமாகும். அடிக்கடி எலும்புகள் உடையக்கூடிய சாத்தியமும் ஏற்படலாம். பலவீனமான எலும்புகள் நம்முடைய பேலன்ஸை எப்போதுமே தடுமாற செய்யும். அப்போ எலும்புகளை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு சாப்பிட வேண்டிய உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கீரை வகைகள் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். எலும்புகள் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம், அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய 2 மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே, ஃபோலேட் ஆகிய 2 சத்துக்களுமே எலும்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த அனைத்து சத்துக்களுமே கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகளில் அதிக அளவில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பச்சை நிற காய்கறிகளில் அல்கலைன் தன்மை இருக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய pH அளவையுமே அது சரி பண்ணி நம்முடைய எலும்பு ஆட்டத்தை சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. தொடர்ந்து கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். காய்கறிகள்லாம் தினமும் சாப்பிடலாம். காய்கறி வடி சாறு அந்த சூப் எடுத்துக்கலாம். இதே கீரைகளை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளாவது, வாரத்தில் ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு கீரை வகைகளை சுழற்சி அடிப்படையில் சாப்பிடும்போது எலும்பு ஆரோக்கியத்தை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். பால் மற்றும் பால் பொருட்களை எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் அதோடைய அடிப்படை ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஸோ உடலில் கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா எலும்புகளுடைய அடர்த்தி குறைவதோடு மட்டும் இல்லாமல் எலும்புகளை அது ரொம்ப ரொம்ப வீக் ஆக்கி, அதாவது பலவீனமாக்கி எளிதில் உடைஞ்சு போக வச்சிரும். இதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க வளரக்கூடிய பருவத்தில் பால் அதிகம் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அனைத்து வகையான மில்க் ப்ராடக்ட்ஸ்லுமே, பால் மற்றும் பால் பொருட்களையுமே கால்சியம் சத்து நிறைந்திருக்கு. பால், வெண்ணெய், தயிர், சீஸ், பன்னீர் என்று உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பால் பொருட்கள் நம்ம பெற்றுக்கலாம். பால் பொருட்கள் எனக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய பால் வகையின் மூலமாக தங்களுடைய உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பெறலாம். ஸோ தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய பால் வகைக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பாதாம் பால் எடுத்துக்கொள்ளலாம். அது அவங்களுக்கு அலர்ஜியாக இருக்காது. பாதாம், அதாவது சாதாரணமான பால் மற்றும் பால் பொருட்கள் அலர்ஜி என்று சொல்லக்கூடிய நபர்கள் பாதாம் பால் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். கடல் உணவுகள் மற்றும் மீன்களை எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். கடல் உணவுகளில் பொதுவாக அதிக மினரல்ஸ்கள் இருக்கு. எலும்புகள் உறுதியாவதற்கு தேவையான விட்டமின் டி சத்து கடல் உணவுகள் இருக்கு. விட்டமின் டி சத்து நமக்கு எதுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா, இந்த விட்டமின் டி சத்து தான் நம்முடைய உடல் கால்சியம் சத்தை உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்துவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ பலவிதமான கடல் உணவுகள் மற்றும் மீன்கள், சீ ஃபுட்ஸ் இது எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் டி சத்தும் இருக்கு, கால்சியமும் இருக்கு. இதனுடன் ஒமேகா 3 கொழுப்பமிலங்களும் நிறைந்திருக்கு. இவை அனைத்துமே எலும்புகளினுடைய அடர்த்தியை அதிகரித்து வயதாகக்கூடிய காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட பலவிதமான எலும்பு குறைபாடுகளை இப்போவே வராமல் தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். சைவ உணவு சாப்பிடுபவர்கள் இயற்கையாகவே விட்டமின் டி சத்தை சூரிய ஒளியின் மூலமாக அவங்களால பெற முடியும். ஸோ அதாவது உங்களுக்கு நான்வெஜ் ஃபுட்ஸ் பிடிக்கல, நீங்கள் சைவ உணவு தான் சாப்பிட்றீங்கன்னா காலையில் சின்னதாக ஒரு வாக்கிங் சூரிய ஒளியில் போயிட்டு வந்தீங்கன்னா தோள்களின் மூலமாக விட்டமின் டி சத்து உங்களுக்கு கிடைக்கப்பெற்று எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்கா. விதைகள் மற்றும் நட்ஸ் தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். ஏன்னா கால்சியம் தவிர புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் வேறு சில மினரல்ஸ்கள் கூட எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியம். மெக்னீசியம், ஜிங்க், விட்டமின் இ, ஃபோலேட் ஆகிய அனைத்து மினரல்ஸ்களுமே பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு போன்ற பருப்பு வகைகளிலும், சூரியகாந்தி விதைகள், ஆலி விதைகள், நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தர்பூசணி விதைகள், குறிப்பாக பார்த்தோம்னா பூசணிக்காய் விதைகளையும் நிறைந்திருக்கு. ஸோ இது அனைத்துமே உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா விதைகள் மற்றும் நட்ஸ் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் பலம் பெறுவதற்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். பழங்களில் ஆரஞ்சு பழம் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். ஏன்னா உடலுக்கு தேவையான கோலோஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அவசியம். இந்த சத்து என்ன பண்ணுது அப்படின்னா உடலினுடைய இணைக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகள் அனைத்தையுமே உருவாக்குறதுக்கு கோலோஜன் அவசியமாக இருக்கு இல்லையா, அதை உருவாக்குது. எனவே ஆரஞ்சு பழம் சாப்பிடும்போது கோலோஜன் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும். அதன் மூலமாக எலும்பு இணைப்பு திசுக்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால எலும்புகளும் பலம் பெற ஆரம்பிக்கிறதுக்கு பழங்களில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆரஞ்சு பழம் எடுத்து
எடுத்துக்கொள்ளணும். ஸோ இந்த ஒரு பழம் ஆரஞ்சு பழம் எடுத்துக்கொள்ளும் போது கூட எலும்புகள் நமக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா எலும்புகள் உங்களுக்கு பலம் பெறும். ஒரு சில உணவுகளை நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது, அல்லது ஓரளவுக்கு எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன் அப்படின்னா அது வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், ஒரு சில உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே எலும்புகள் அது வந்து உங்களுக்கு வீக் ஆக்கும். அந்த உணவுகளை பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம். அந்த வகையில் ஆல்கஹால் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று. குறிப்பாக ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆல்கஹால் அனைவருமே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு எந்த பிரச்சனைகளும் கொடுக்காது அப்படின்றதுக்காக பல பேர் அதை வந்து சாப்பிடுவாங்க. ஸோ ஆனால் அப்படி நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அது உங்களுடைய உடலுக்கும் மனதுக்கும் தீங்குகளை விளைவிக்கக்கூடியது தான். ஆல்கஹால் எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய உடலில் யூரிக் அமிலத்தை அதிகரிச்சிடும். அந்த யூரிக் அமிலம் மூட்டுகளில் போயிட்டு தங்கி வலியை உண்டாக்கும். இதனால் உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என பலவிதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் ஆல்கஹாலை நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது. செயற்கை குளிர்பானங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது. 200 மில்லி அளவு சோடாவில் 10 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கப்படக்கூடிய செயற்கை பானங்கள் உங்களுடைய உடலுக்கு என்ன நன்மைகளை தரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 1% கூட இந்த செயற்கை குளிர்பானங்கள் உங்களுடைய உடலுக்கு நன்மைகளை தராது. குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய பாஸ்பாரிக் அமிலம் உடலில் கால்சியம் உங்களுக்கு உறிஞ்சப்படுவதை தடுக்கும், எலும்பு அடர்த்தியை குறைக்கும், எலும்பை மென்மையாக்கி எலும்பு முறிவுக்கு சீக்கிரமே உங்களை கொண்டு போயிடும். அப்போ எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு எதிர்மறையாக இந்த செயற்கை குளிர்பானங்கள்லாம் செயல்படுது அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ குறிப்பாக மெனோபாஸ் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களை ஆய்வு செஞ்சும் போது அவங்களுக்கு தினமும் வந்து பார்த்தோம்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பாஸ்பாரிக் அமிலம் நிறைந்திருக்கக்கூடிய குளிர்பானங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பெண்களுக்கு வந்து இடுப்பு எலும்பு முறிவுக்கு ஆபத்து வந்து அதிகமாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ செயற்கை குளிர்பானங்களை நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய எலும்புகள் ரொம்ப ரொம்ப வீக் ஆகும். வெள்ளை சர்க்கரையை நீங்கள் அளவோடு பயன்படுத்த வேண்டியது நல்லது. ஏன்னா நம்ம தினமும் 30லேருந்து 40 கிராம் வரையாவது வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். பெரும்பாலானவர்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் என்னும் நோய் தாக்குதலுக்கு உள்ளாவதில் இந்த வெள்ளை சர்க்கரைக்கு அதிக பங்கு இருக்குது. எலும்புகளை உருக்குலைக்க செய்வதில் வெள்ளை சர்க்கரைக்கு முதலிடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அன்றாடம் இனிப்பு எடுத்துக்கொள்ளும் போது அதனுடன் ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்காமல் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இல்லை அப்படின்னா சர்க்கரை வந்து எலும்புகளுக்கு தான் முதல்ல தீமை செய்யும். ஸோ இது வந்து நீரிழிவு, புற்றுநோய் போன்ற நோய்களையுமே உங்களுக்கு வரவழைச்சிடும் அப்படின்றத நீங்கள் மறந்துட வேண்டாம். அதனால் நீங்கள் வந்து வெள்ளை சர்க்கரையை அளவோடு பயன்படுத்த வேண்டியது நல்லது. உப்பு நீங்கள் அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது. நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவை 2.3 மில்லி கிராம், அந்த அளவு தான் உப்பு. ஸோ இந்த அளவு மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த அளவு உங்களுக்கு அதிகரிக்கும் போது அது சிறுநீரகத்தை பாதிக்கும். அன்றாட பயன்பாட்டில் உப்பினுடைய அளவு அதிகரிச்சதுன்னா நீங்கள் உங்களுடைய உடலில் கால்சியத்தை இழந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உப்பு வந்து சிறுநீரகங்கள் வழியாக உடலில் இருக்கக்கூடிய கால்சியத்தை அதிக அளவு வெளியேற்றிடும். அளவுக்கு அதிகமாக உப்பு பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஆஸ்டியோபோரோசிஸ் என்னும் நோய்க்கு ஆளாவதாகவும், பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட பாதிப்புக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தினமும் 2.3 மில்லி கிராம் அந்த உப்பு அப்படின்றது உடலில் ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இதய நோய், சிறுநீரக நோய், உயர் ரத்த அழுத்தம் இருப்பவர்கள்லாம் அந்த பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட மேலும் குறைந்த அளவு உப்பு சாப்பிட வேண்டும் அப்படின்றத சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் அறிவுறுத்துறாங்க. எலும்பு வலுவிழக்கிறதுல முக்கியமான ஒரு பானமாக காஃபி வந்து கருதப்படுது. உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய காஃபி இல்லாமல் பொழுது விடியாது அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க. காஃபி கொட்டையில் 20% அளவுக்கு நம்ம சிக்கரி சேர்க்கணும். தினமும் 2 கப் காஃபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதுவே நமக்கு வந்து போதுமானது தான். ஸோ அந்த அளவு உங்களுக்கு அதிகமாகும்போது காஃபியில் இருக்கக்கூடிய பொருட்கள் கால்சியம், இரும்பு, துத்தநாகம் சத்தெல்லாம் நம்முடைய உடலில் சேர விடாமல் தடுக்கிறதால இந்த சத்துக்கள்லாம் எலும்பை பலப்படுத்தக்கூடிய சத்துக்கள். ஸோ இது தடுக்கப்படுவதால் எலும்புகள் வலுவிழக்கப்படுவதில் காஃபி முக்கிய பானமாக கருதப்படுது. ஆய்வு ஒன்றில் 100 மில்லிகிராம் கெஃபைனுக்கு சுமார் 6 மில்லிகிராம் கால்சியம் வந்து இழப்புக்குள்ளாகுது. காஃபியில் இருக்கக்கூடிய கெஃபைன் ஆனது பித்தப்பையில் வந்து கல் உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் நமக்கு பித்தப்பையில் கல் உருவாகும். அதனால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக காஃபியெல்லாம் எடுத்துக்காதீங்க. அப்படி எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய எலும்பை வந்து வெகுவாக பாதிக்கும். எனவே முதலில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த 5 உணவுகளை எடுத்துக்கொண்டு எலும்புகளை பலப்படுத்திக்கோங்க. அடுத்து குறிப்பிட்டிருக்கக்கூடிய எலும்புகளை மோசமாக பாதிக்கக்கூடிய உணவுகளிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.